ஆம். இங்கே இந்த 2 வினாக்கள் மீண்டும் மீண்டும் ஒரே வினா மீண்டும் வந்திருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டு தேவையில்லை. திங்கட்கிழமை என்பது சரி. திங்கள் சகக்கிழமை திங்கட்கிழமை என்பது அது எழுத்து பிழை அல்ல, அது சரியானது. அடுத்த பக்கத்துக்கு செல்வோம். இங்கே சுவர் கடிகாரங்கள் மணிக்கூடுகள் இங்கே காணப்படுகின்றன. இந்த மணிக்கூடுகளிலே நேரங்கள் குறிக்கப்படுகின்றன. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான மாணவர்கள் உடனடியாக இந்த விடைகளை தெரிவு செய்தலே சிரமப்படுவார்கள். இது பிரச்சனை இல்லை. 1:15 இங்கே நாங்கள் பிற்பகல் முற்பகல் போட முடியாது, எல்லாம் சாதாரண கடிகாரம். அந்த அடிப்படையிலே நேரம் 1:15 என்பது மாத்திரம். அதே போன்று இங்கும் நாங்கள் சரியாக நேரம் இந்த முள், இந்த மணித்தியால முள், நிமிட முள், இந்த இரண்டையும் மாணவர்களுக்கு அதிகமாக கற்பிக்க வேண்டும். இவையெல்லாம் இலகுவாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே இந்த விடயத்தை பாருங்கள். இங்கே உடனடியாக மாணவர்கள் இந்த விடயத்திலே 11:30 என்று போடுவதற்குரிய ஆயத்தங்களை வருவாங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் 11க்கு நேரம் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் 11க்கு நேரம் இல்லை. அப்போ அதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இங்கு இதனை உடனடியாக மாணவர்கள் 7:55 என்றும் போடுவார்கள். மாணவர்கள் விடுகின்ற பிழைகளை உங்களுக்கு கூறுகின்றேன். 7:55 என்று. அப்போ 7:55 அல்ல, 6:55. இன்னும் 7 மணி ஆகவில்லை. அப்போ இவ்வாறு அவருடைய பென்சிலால் இங்கே கோடு போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு நேராக நாங்கள் அந்த பென்சிலை வைத்து பார்த்தால் கூட விளங்கும். எனவே அந்த நேரம் 6:55, 7 மணி ஆக போகிறது. எனவே அந்த விளக்கத்தை இங்கே 3 வரிகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த பாருங்க, மேலுள்ள கடிகார முகங்களை பார்த்து நேரங்களை இலக்கத்திலும் சொற்களிலும் எழுதுக. இதுதான் முக்கியமானது. இப்போ மேலே நாங்கள் நேரம் என்று எழுதி அவருடைய நேரம் 1:15, நேரம் 4 மணி, 1:15 மணி என்றாலும் பரவாயில்லை, மணி நேரம் போட தேவையில்லை, அவசியம் இல்லை. அதே போன்று நேரம் 10:30, நேரம் 6:55. கீழே நாங்கள் இந்த 2 வரிகளிலும் சொற்களில் அந்த நேரத்தை எழுத வேண்டும். சொற்கள் எழுதுகின்ற முறைகள் 2 முறைகள் இருக்கின்றன. 1:15 நிமிடங்கள் அல்லது 1:15 என்று கொடுக்கலாம். 4 மணி, 10:30 மணி அல்லது 10:30 நிமிடங்கள். இதுக்கு சரியாக 4 மணி என்று தான் வரும். இங்கே 6:55 நிமிடங்கள் அல்லது 6:55, அல்லது இங்கு நாங்கள் 11 மணிக்கு 30 நிமிடங்கள், இங்கே நாங்கள் 2 மணிக்கு 45 நிமிடங்கள், 7 மணிக்கு 5 நிமிடங்கள் என்றும் சொற்களிலே நாங்கள் இந்நேரங்களை இலகுவாக வாசிக்கலாம். தரம் 5 பாடநூலிலும் இதுக்குரிய விளக்கங்கள் இருக்கின்றன. அதனையும் பெற்றோர்கள் பார்த்து கொள்ளலாம். தரம் 5 பாடநூலிலே. தரம் 4 பாடநூலை நான் பார்க்கவில்லை. இந்த அறிவுரை வழிகாட்டி இருக்கின்ற அந்த விடயத்தை தந்திருக்கின்றேன். அதே போன்று கீழுள்ள கடிகார முகங்களில் நிமிடமுள் மணித்தியாலமுள் முட்களை சரியாக வரைந்து நேரங்களை சரியாக குறிக்குக. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கே மாணவர்கள் விடுகின்ற தவறு 3 மணி. அது சரி, 3 மணினா 3 மணிக்கு நேரையே நாங்கள் அதை குறிக்க முடியும், அவ்வாறு குறித்து விடலாம். நிமிடமுள் எப்பொழுதும் இந்த இலக்கத்தை அண்மித்திருக்க வேண்டும். மணித்தியாலமுள் இலக்கத்தை அண்மித்திருக்க தேவையில்லை. மாணவர்களுக்கு விளங்க கொஞ்சம் சிறிதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது அவருடைய விடை பிழையாக கருதப்படும். அதே போல் 9:30 இங்கே தான் மிக கவனமாக இருக்க வேண்டும். 9:30 என்பது நிமிடமுள் என்பது நேராக வரும், 6க்கு நேராக வரும். ஆனால் 9:30 சரியாக 9க்கு நேராக குறிக்க பார்ப்பாக மாணவர்கள். அவ்வாறு அல்ல. 9:30 என்பது 10க்கும் 9க்கும் சரியாக சரி நடுவிலே குறிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் இங்கே இருந்து அவருடைய பென்சிலை இங்கே கொண்டு வந்து இவ்விடத்திலே வைத்து இங்கே கோடை இடுவார்கள் என்றால் இலகுவாக குறிக்க முடியும். கொஞ்சம் பேர் இங்கேருந்து பென்சிலை கொண்டு போனாங்கன்னு சொன்னால் கை இங்கே பெய்திடும், அல்லது இங்கே வளைஞ்சு இங்கே பெய்திடும். அதை விட இங்கேருந்து பென்சிலை படாமல் இங்கேருந்து மேலால் கொஞ்சம் சும்மா கொண்டு வந்து நேராக கொண்டு வந்து இவ்விடத்தை குத்த வச்சுட்டு இந்த குத்துலேருந்து இங்கே
இழுத்தாங்கன்னு சொன்னால் 9:30. அதே போன்று 8:45 மணி. 8:45 எட்டுக்கு நேரம் போடுறதில்ல. அப்போ 8க்கு நேரம் நாங்கள் போட முடியாது. அப்போ 8:45 கொஞ்சம் நெருங்கி விட்டு, ஏன்னா 9க்கு நெருங்கிட்டு, அப்போ இந்த இடத்துல வரும். அப்போ 8:45. அதே போன்று 6 மணி உங்களுக்கு தெரியும், நேர்கோட்டில் வரும் 6 மணி. அப்போ நிமிடமுள் 6 மணி. அப்போ இந்த விடயங்களை மாணவர்களுக்கு இலகுவாக நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அதே போன்று கடிகார முகங்களை பார்த்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இக்கடிகாரம் காட்டும் நேரம் பகல் நேரம் என கொண்டு நேரத்தை வாசிக்கும் விதத்தை எழுதுக. அப்போ பகல் நேரம், அப்போ எப்பொழுதும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். இதை நாங்கள் பிற்பகல் முற்பகல் என்று எழுதுவதில்லை. பகல் நேரத்திலே 12 மணி வந்தால் அதை நாங்கள் நண்பகல் 12 மணி என்று கூறுவோம், நண்பகல். அதே போன்று அடுத்த வினா அவ்வாறு தான். இக்கடிகாரம் காட்டு நேரம் இரவு நேரம், அப்போ நள்ளிரவு. இதனை நாங்கள் 12 மணி, இரவில் 12 மணி வருகின்ற பொழுது அது நள்ளிரவு என்று கூறுவோமே, நள்ளிரவு 12 மணி என்று அந்த எழுதலாம். அதே போன்று காலம் அட்டவணை அவதானித்து இந்த விடயங்களை நீங்கள் பூரணப்படுத்த வேண்டும். இறுதி வினா செலவாகிய காலம் நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 1 மணி. அப்போ எங்களுக்கு தெரியும் நள்ளிரவுங்கிறது ஒரு நாளினுடைய இறுதி நாள், இறுதி நேரம், இறுதி செகண்ட். நள்ளிரவு என்பது அடுத்த நாளுக்குரிய ஒரு ஆரம்பமுமாக இருக்கும். எனவே ஆரம்பமும் முடிவும் ஒரே புள்ளியிலே ஆரம்பிக்கிறது. அந்த அடிப்படையில் நள்ளிரவு என்பது ஒரு நாளினுடைய இறுதி, இன்னொரு நாளுடைய ஆரம்பம். அந்த அடிப்படையிலே நள்ளிரவு 12 மணிக்கு பிறகுதான் காலை உருவாகும். அப்போ காலை என்பது ஒவ்வொரு செகண்டாக கூடி ஒரு மணித்தியாலமாக, ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிடமாக மாறி 60 நிமிடம் 59 நிமிடமாகின்ற பொழுது 60வது நிமிடம் ஒரு மணித்தியாலமாக மாறும். அந்த அடிப்படையிலே நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 1 மணி வரை செலவாகிய காலம் ஒரு மணித்தியாலம். இலகுவாக விலகிக் கொள்ளலாம். அதேபோல் காலை 11 மணி, நண்பகல் 12 மணி, அதுவும் இலகுவாக விளங்கும். நண்பகல் இதுக்குரிய சரியான விளக்கத்தை பெறுவதற்காக வேண்டிதான் இந்த வினாக்களை இவ்வாறு தயாரித்திருக்கின்றேன். காலை 11 மணி, நண்பகல் என்றோடு நாங்கள் இன்னும் அதிகமாக கடுமையாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலை 11 மணி, நண்பகல் என்பது பகல் 12 மணி தான். எனவே 11லிருந்து 12 மணி வரை ஒரு மணித்தியாலம். அதேபோல் முற்பகல் 11 மணி, பிற்பகல் 1 மணி. முற்பகல் 11 மணியிலிருந்து, காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும், அப்போ 2 மணித்தியாலங்கள். அதே போன்று காலை 9 மணியிலிருந்து காலை 11:30 வரை, 10, 11, 30, அப்போ 2 மணித்தியாலம் 30 நிமிடங்கள். அப்போ இங்கே 30, 9லிருந்து 10, 11, 11 கழித்து பார்க்குற விடயமெல்லாம் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு இவ்வாறு முதல் சொல்லிக் கொடுங்க இந்த விஷயத்தை இலகுவாக மனதினால் கணிப்பதற்கு. அதே போல் 7 மணி, இரவு 7 மணியிலிருந்து இரவு 11:30, 8, 9, 10, 11, அங்கால 30 நிமிடம். அப்போ 4 மணி 30 நிமிடம். அதே போன்று 10 மணி, முற்பகல் 10லிருந்து பிற்பகல் 3 மணி வரை. அப்போ அதுலேயும் நாங்கள் இலகுவாக சொல்லலாம் முற்பகல் 10 மணி, அப்போ 11 மணி, 12, 1, 2, 3, 5 மணித்தியாலங்கள் இலகுவாக சொல்லிக் கொடுக்கலாம். 5 மணித்தியாலம் செலவாகிய காலம் 5 மணித்தியாலம். முற்பகல் 5லிருந்து முற்பகல் 8 மணி, அதுவும் இலகுவானது. 3 மணித்தியாலம், 6, 7, 8, 3 மணித்தியாலங்கள். இவ்வாறு இந்த விடயங்களை கூறலாம். சில நேரம் சில தவறுகளும் இடம்பெற்றிருக்கலாம். இதை ஒரேடியாக நானும் இந்த அதாவது இவ்வாறான இந்த காணொளிகளை வெளியிடுவதிலே ஒரு புதிய அனுபவம் தான். அந்த அடிப்படையிலே சின்ன சின்ன தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம் சொல்லாடல்கள். அதே போன்று இந்த விளக்கங்களிலே அதனை நீங்கள் இங்கே குறிப்பிட்டு அதனை நான் சரிப்படுத்திக் கொள்ளலாம். அவ்வாறு சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக இங்கே வினவலாம். இது யூடியூப்பிலும் அதே போன்று வாட்ஸ்அப்பிலும், யூடியூப்பில் தான் இதை லிங்கை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்கை போடுவேன். அந்த அடிப்படையில் கொஞ்சம் மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம்.